நான் இன்னைக்கு செய்ய போகிறது திணை வெண்பொங்கல். திணையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அதாவது நார்ச்சத்து எல்லாமே இருக்குது. இது வந்து என்னென்னா பாசிப்பருப்பையும் திணையும் நல்லா ஊற வச்சுட்டு, அதாவது மினிமம் ஒரு 20 to 30 minutes ஊற வச்சுட்டு, தண்ணி வந்து 1:3க்கு பதிலாக 1:4 நம்ம ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறோம், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது திணை வெண்பொங்கல். திணை வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, திணை வந்து நான் 200 grams எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 75 grams, இல்லைனா நம்ம 100 grams கூட எடுத்துக்கலாம், அதாவது 1:2 எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து என்னென்னா அதாவது என்ன 300க்கு 100 கூட நம்ம பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். நெய் வந்து தேவையான அளவு, பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து மிளகு 1 tablespoon, சீரகம் 1 tablespoon, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 15 முந்திரியை நான் உடைச்சி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம தினையும் பாசிப்பருப்பையும் ஊற வச்சுக்கணும். இப்போ ஊற வச்சது வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மினிமம் வந்து ஒரு 20 minutes வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சது தினையும் பாசிப்பருப்பையும் ஊற வச்சதையும் போட்டுக்கலாம். இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான். இது வந்து 2-3 டைம் நல்லா கழுவிட்டு, அதாவது ஏதாவது டஸ்டெல்லாம் இருந்துச்சுனாவே நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். இப்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 300 எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் 6 டம்ளருக்கு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். அப்போ தான் வந்து பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி வரும். இப்போ 1 2 3 4, அதாவது நான் 2 டைம் ஊற்றிட்டு, அதாவது 3 டம்ளர்னால் 6 டம்ளர், 2 டம்ளர் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இது கூடயே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெயிட் அடங்கிடுச்சு, எடுக்கலாம். நல்லா அரிசி வந்து வெந்துடுச்சு. பொங்கல்னால் இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். இது கரெக்டான பதம். நம்ம அடுத்தது தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிற கரண்டி வச்சுட்டோம். சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நம்ம நெய்யே ஊற்றாமல் கொஞ்சமாக ஆயிலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ வேண்டான்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 4 tablespoon நான் கீ ஆட் பண்ணுறேன். ஏன்னா குழந்தைகளும் இருக்கிறதுனால கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா காயிட்டோம், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முந்திரியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பொங்கலில் வந்து கொட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் பொங்கல் வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கிறத எடுத்து இது கூட பொங்கல் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது திணை வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் திணை வெண்பொங்கல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.